கேரளாவில் கோவையில் தங்க நகை வியாபாரிகளிடம் 1.25 கிலோ தங்கமானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையிலிருந்து தங்கத்துடன் கேரளா சென்ற தங்க நகை வியாபாரிகளிடம் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவமானது எங்கு எப்போது நிகழ்ந்தது? இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழக கேரள எல்லையான கந்தன்சாவடி போலீஸ் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கேரளாவை சேர்ந்த தங்க வியாபாரிகளிடம் 1 கிலோ 250 கிராம் தங்க நகைகளை ஒரு கும்பல் கொள்ளையடித்து சென்றிருக்கு. இது தொடர்பாக மாவட்ட புறநகர் போலீசார், அதாவது கந்தன்சாவடி காவல் நிலையம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கேரளா மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த ஜேபி ஜுவல்லரி நடத்தி வருபவர் ஜேக்கப் மற்றும் அவருடைய நண்பர் இருவரும் நேற்றைய தினம் சென்னையிலிருந்து தங்க நகைகளை வாங்கி கொண்டு கோவை வரைக்கும் ரயில் மூலமாக வந்திருக்கிறார்கள். கோவையிலிருந்து கார் மூலமாக பாலக்காடு செல்லும் போது தமிழக கேரள எல்லையான வாளையாறு அருகே ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் அவர் கார்களை மடக்கி அவரிடம் இருந்த அந்த 1 கிலோ 250 கிராம் தங்க நகைகளை கொள்ளையடித்து விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். தற்போது நகையின் உரிமையாளர்கள் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் பதிவாகியுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் மற்றும் செல்போன் எண் தொடர்பு எண் கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். 1 கிலோ மற்றும் 250 கிராம் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.